ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். தொண்டை வேற கட்டிச்சு கைஸ். கொஞ்சம் கரகரை அதுதான். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு சப்போஸ் எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. கட்டதான் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் கட்டிடலாம். இதை நோக்கிடா வீடியோ ரெக்கார்டு. டோரு நிறையா பண்ணிச்சு. டோர் 2 போதும். எத்தனை ஸ்டாக் விட்டு வருது? 3 ஸ்டாக் வந்தால் போதும். அதில் 2 தான் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு இடம் பார்த்துக்கிறேன் கைஸ். நான் உரி ஆகுது எனக்கு. எங்கே கட்டலான்னா இங்கே அப்படியே இங்கேருந்து வில்லேஜ் பார்த்துருக்கு நல்லாவே இருக்காது. ஒரு நல்ல சீனரியாக இருக்கும். எங்கே கட்டலாம்? இது குட்டி வீடாக கட்டிடலாம். இங்கே குட்டி வீடாகனா கொஞ்சம் பெருசாக. நம்ம வீடு அங்கே இந்த டார்ச் வீடு தான் நம்மளோடது. எல்லா வீட்லேயும் தான் டார்ச் இருக்குது. இந்த கிணத்து பக்கத்தில் அங்கே இங்கே கட்டிடுறேன். எப்படி கட்ட போகிறோன்னா 1 2 3 4 5. ஓகே, இந்த மாதிரி ஃபுட் எத்தனை சீனா பேர் அப்புறம் சுபா இருங்க கைஸ், வந்துடுறேன். இது ஏற்றுறாங்க கைஸ். ஒரு அடியை போட்டால் நல்லாயிருக்கும். செத்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் ஹெல்த்து ஃபுல்லாக சாப்பாடு எல்லாமே இருக்குது. அண்ணன் சாப்பிட்டீங்களான்னு தோணுங்க. ரெடியாக போடுங்க. இன்னும் ரெடி. அவ்வளோதாண்ணே. தேங்க்யூ. ஆக்டு எங்கடா? ஓகே, ஸோ அண்ணன் வெறி கொண்டு வெங்கையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி அடிச்சோன்னா மண்டையை உடச்சிடுவேன். ஓடிடு. எத்தனை வரும்னா ஒரு 5 இல்லை வேணாம் 2 கட்டிட்டோமா? 3 4 5 6 7 இல்லை 8 போதும். 1 2 3 4 இங்கேயும் ஒரு 2 1 2 3 4 5. ஓகே, போதும். 2 3 4. ஒரு அடி வாங்குறேன் கைஸ். வீடு கட்டுறதுக்குள்ளார கைஸ், இது குட்டி வீடு தான். இப்போதைக்கு இடம் பத்தல. என்ன நம்ம வில்லேஜ் கட்டணும், டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு பெரிய வீடாக கட்டிடலாம். ஓகே, அது வரைக்கும் இந்த வீட்டிலே தங்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் அடியே ஒன்றும் எல்லா இடத்துலையும் இது விண்டோலாம் வைக்கலாம். ஆனால் அதுக்கு சாண்டு வேணுமே. இங்கேருந்து இவ்வளோ ஃபுல்லாலாம் விண்டோ வேணாம். ஓகே, வந்து இதை வெட்டிடலாம். டபுள் டோர் தானே நம்ம வீடு. வீடு பார்த்து விட்டு போதும் போல. ஓகே கைஸ், ஏண்டா உயிர் வாங்குற?
இந்த உட்டை தப்பாக வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ இப்படி ஏற்றுறாங்க கைஸ். அடி வேற விடுது, அதுதான் வெறியாது. திருப்பி மேலே ஏறணுமா? இதை கட் பண்ணு, இது கட் பண்ணணும். ஷோல்டர்லாம் வலிக்குது, முடியலன்னு சொல்லுவேன். என்னை பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஓகே. இனிமேல் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிக்க மாட்டேன் இன்னும். டபுள் டோர் கண்டிப்பாக தான். ஓகே, இப்படி இருக்கா? நம்மளோட பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கா? இல்லை ஒரே அடியாக தான் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும். இருங்க, ஒரு செஸ்ட்டை மட்டும் உடச்சி பார்க்குறேன். ஐயோ அப்படி எடுத்துட்டேனா எல்லாமே? அவ்வளோதான் கேஸ், ஒரே அடியாக எடுத்துட்டேன். தனித்தனியாக வைக்கலாம் முடியலையா? இன்வெர்ட்ரி ஃபுல்லாக இருக்கணும் வேணாம், கண்டிப்பாக இருக்கும். சொன்னல் 4 உள்ளே இருக்குது கைஸ். அயன் கோலம் ஃபார்ம் பண்ணோன்னா 20 பெட் வேணும், 20 ஃப்ளெச்சிங் டேபிள் வேணும். அதுதான் வெறியாகும். அதனால் நான் ஒரு இது ஆடு ஃபார்ம் மட்டும் பண்ணலான் இருக்கேன். ஆடு ஃபார்ம் இப்போயே பண்ணிட்டா? இல்லை இப்போயே பண்ணோன்னா உட்டு வேணும் நிறையா. சரி இப்போயே பண்ணிடுறான். அடுத்த வீடியோவில் வந்து நிறையா நான் பண்ணணும். ஐ மீன் ஒன்று எடுக்க மறந்துட்டேன். கிராஃப்டிங் டேபிள் வெள்ளவா, உட்டு வெள்ளவா. அவ்வளோதான். மைனுக்கு ஒரு இது குச்சி நிறையா வேணுமே. குச்சி ஒரு ஓகே, இதுலேயே பண்ணிடலாம் போல. நிறையாவே இருக்கும் போலையோ. இதுக்கு என்ன உட்டு தேவையா? கொஞ்சோண்டு உட்டு மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். உட்டு கட் பண்ணிட்டு உட்டு மட்டும் கட் பண்ணணும் கைஸ். ஒரு 25 உட்டு கட் பண்ணிட்டேன். அடியில் பூந்து போவோம். நம்மளுக்குனே ஒரு ரூட் வரும். ஐயோ அப்படி தான் போக கூடாது. அதில் என்ட்ரன்ஸ் எல்லாம் போகண்டா, அதுதான் திறமை வேணும். ஓகே, எல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லாதெல்லாம் உள்ளே வச்சிடலாம், தேவை உள்ளதை வெளியே வச்சுக்கலாம். 25 உட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 1.5 ஸ்டாக் கிடைக்கும். 1.5 ஸ்டாக். இதில் ஒரு 30 மட்டும் எடுத்துக்கலாமா? இல்லை ஒரு 42 எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஆடுக்கு மட்டும் தானே இது. ஆடுக்கு வீட்டு தானே, நான் கோழிக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஐயோ ஆடுக்கு எங்கே கட்டலாம்? அதுதான் பிரச்சனை. இப்போ ஐயோ கைஸ், ஒன்று எங்கேயோ வச்சிட்டேன். இந்த எங்கே வச்சேன்னு தெரில. சரி நம்ம எடுத்துக்கலாம். ஆடுக்கு எங்கே கட்டலாம்? இல்லைன்னா இங்கேயே கட்டிடலாம் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷவல் இருந்தால் நல்லாயிருக்கும். கையாலே வச்சிடறேன் எதுக்கு? ஓகே, அப்படி பிரிச்சு எடுத்துறோங்க கைஸ். பிடிக்கவே இல்லை. ஸோ நான் வந்து ஷவல் மட்டும் ஒன்றே இது இல்லை எங்கடா. ஓகே
சி கோழிலாம் வீட்டுக்குள்ளே வருது கைஸ். கோழி ஐயோ பாத்ரூம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்? போகாது. முட்டை போட்டுரும். ஓகே எப்படி சமஸ்பீடாக கொடுக்கலாம். ஓகே ஆடுக்கு புல் தர தான் பிடிக்கும், பட் என்கிட்ட புல் இல்லை. ஸோ ஆடு மன்னிச்சிரு. ஏய் ஒன்று ஓகே நம்மளோட கையில் உடச்சிக்கலாம். என்னடா நம்ம கத்துது. ஆடு இங்கே இருக்குமா? ரெண்டு போதும் கைஸ், ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். இங்கே வச்சிடலாம். அடுத்து இங்கே ஐயோ கழுத்து. ஆமாம்மே இப்போ வந்து ரெண்டு ஆடு மட்டும்தான் வேணும். அதுக்கு வந்து வீட்டு வேணும். இப்போ வந்து அதோ வச்சுருக்கேன் பாருங்க. எங்கேயோ ரெஸ்டன் பண்ணல. ஸ்டிக்கெலாம் எடுத்துக்கலாம். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செய்ய மறந்துட்டேன். என்னன்னு தெரியுமா? இந்த கேட்டு. ஏண்டா என் உயிரை வாங்குற வில்லேஜில் என்ன எங்கள் வீடை பார்த்து பொறாமப்படுறாங்க கைஸ். கீக்கி அடிச்சிடும் பார்த்துக்க. ஓகே இந்த கேட்டு கையில் வச்சுக்கலாம். வீட்டு மட்டும் என் வீட்டை இருந்து ஆட்டையை போட்டு வரணும். வீட்டு என்கிட்ட இல்லையே, அதான் பிரச்சனை. ஹேபே இருக்கும்ல நிறையா. ஆமாம் ஹேபே இங்கே வச்சுருந்தேன். இதோ வீட்டே இருக்குது. எதுக்கு போடும்? இந்த இருக்குது வீட்டு தரும். இங்கடா வீட்டு தரும். இந்த வில்லேஜர் போட்டு உனக்காச்சும் நான் அடுத்த வீடியோவில் தான் இது பண்ணேன். ஐ மீன் இங்கே ஃபார்ம் கட்டுவேன். சாரி, அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்? ஃபார்ம் கட்டிக்கலாம். சரி நம்ம வீட்டு இங்கே இருக்கா? வீடு ஐயோ வீட்டுனே வருவேன். ஓகே வேறு எவனாச்சும் அடைச்சி வச்சுருந்தாலும் அங்கேருந்து திறந்து விட்டு நம்ம வீட்டுக்கு தந்துடும். இங்கே சாம்பி கற்றுது. என் மாடெல்லாம் எவன்டா கூப்பிட்டான் மண்டையா? மாடுலாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். மாடு பால் கொடுக்கும். மாடு தெய்வம். ஆனால் பூனை வச்சு இது வேணுமே. ஆடு ஆடு சீக்கிரம்டா. சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நான் சீக்கிரம் ஓட்டுனேன்டா. சீக்கிரம் வீடியோ முடிப்பேன்டா. புரியுதா? ஒன்று கிடச்சா கூட அடுத்த வீடியோவில் 2 பிடிச்சிக்கலாம், இன்னொன்று பிடிச்சிக்கலாம். ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ ஆடு பயலே எங்கடா நீ போன? ஆடு பய ஒரு நாளைக்கு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், 2 கொண்டுடுவேன். 2 மட்டும் கூட்டிட்டு போயிடுவேன். சோபா ஆடு வந்துட்டான். ஆடு சாப்பிட்டியா? நல்லவா என் கூட வா. ஆனால் இது கிரே கலர் ஆடு. ஒயிட் கலர் ஆடு. இந்த ஒரு இப்படி வா செல்லம்ல அம்முக்குட்டியில். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட்டிட்டுருக்கியா? இல்லை வேணாமா? சரி ஓகே நம்ம கரமெல்லாம் மெசேஜ் இருக்குது. ஓகே செல்லம்ல 2 பேர் வாங்க. வந்தால் வீட்டு கொடுப்பேன். அப்பாடி பக்கத்துலேயே தாங்க வீடு. நல்ல வேலை. சீக்கிரம் வாங்கடா. 2 பேரும் சேர்ந்து ஒயிட் கலர் குட்டி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த கிரே கலரை கொன்றுவேன். இந்த பாருங்க. அப்படியே சுற்றிட்டு ஐயோ இப்படி வேணாம் அடையிறது. இப்படி வாங்கடாடே. 100 வருஷம் ஆகிட்டு நீங்கள் தண்ணியில் வந்தீங்கன்னா கொன்றுவேன். சொன்னல அந்த வெள்ளை ஆடு மட்டும் விட்டுட்டு பாருங்க. வா இங்கே வா அவ்வளோதாங்க. கேட்டுக்குள்ளாரா. வில்லேஜரு நீ எதுக்குலாம் உள்ளார வந்த? குன்று போடா கைஸ், வெளில போடா. இங்கே வந்துச்சுல, சாப்பிட்டீங்களா? அவ்வளோதான். இங்கே வரு. ஐயோ வாடா.
2 பேர் குட்டியை போடுங்க சீக்கிரம்டா. நான் பார்க்கணும்டா. அடி வெள்ளாடு கைஸ். செல்லம் சாப்பிடு. ஏய் வேணாமா நீ ஒன்று வேணாமா? சரி இந்தா நீனே சாப்பிடு. உங்கள் அம்மா அப்பாவுக்கு வேணாமா ஃபீல். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். நம்ம ஒரு ஆட்டு ஃபார்ம் கட்டியிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோ இந்த வீட்டில் கிளாஸ்லாம் போட்டு எல்லாமே பண்ணலாம். இது முடிச்சிக்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.